Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். அந்த காலத்து பாரம்பரியமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாங்க. பச்சை புளி ரசத்தோட ஸ்பெஷலே பச்சையாவே பொருள் சேர்க்க போறாங்க. அதுதான் இந்த ரசத்தோட ஸ்பெஷலேங்க. இந்த பச்சை புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இப்போ பச்சை புளி செய்யறதுக்கு தேவையான பொருள் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. பச்சை புளி ரசம் செய்யறதுக்கு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணுங்க. அப்பதான் சுவையா இருக்குங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேங்க. நான் பூண்டு சின்ன சின்ன பூண்டா தாங்க எடுத்திருக்கேன். அதனால தோல் உரிக்காம நல்லா ஒரு டைம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க பெரிய பெரிய பூண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. பெரிய பூண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. பச்சை புளி ரசம் செய்யறதுக்கு கண்டிப்பா வெங்காயம் போடணுங்க. அதுவும் அதிகமாவே போடணுங்க. புளி ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேங்க. 3 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருள். இப்போ பச்சை புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பச்சை புளி ரசம் செய்யறதுக்கு ஒரு இடிக்கல் எடுத்துக்கிட்டேங்க. சப்போஸ் உங்ககிட்ட இடிக்கல் இல்லாட்டி மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கொரகொரப்பாக இடிச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டா போதுங்க. எடுத்து வச்சிருக்க பூண்டை இதுலேயே சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்துட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டு நான் நிறைய போட்டிருக்கேங்க. நிறைய போடும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. நான் போட்டிருக்கிறது நாட்டு பூண்டுங்க. நீங்கள் பெரிய பூண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நசுக்கிக்கிட்டால் போதுங்க. நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நான் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து புளி ஊற வச்சுருந்தேங்க. நல்லா 10 நிமிஷமாக ஊறி இருக்குங்க புளி. எந்த அளவுக்கு புளி ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணுங்க. இது பச்சை புளி ரசம்னால கொஞ்சம் புளி எச்சாதாங்க போட்டுக்கணும். புளி நல்லா கரைச்சாச்சுங்க. இதை ஒரு சைடு வச்சுக்கலாங்க. பச்சை புளி ரசம் கரைக்கிறதுக்காக ஒரு அகலமான மண்பானை எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை கையை வச்சு இருத்துட்டு உள்ளே ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இதை எடுத்துடணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பச்சை புளி ரசம் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணுங்க. இது போடும்போது தாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும். எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் இதிலே சேர்த்துக்கலாங்க. எங்கெல்லாம் காரம் போடுறனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. நம்ம பழைய புளி எடுத்திருக்கனால இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டால் தாங்க நல்ல ருசியாக இருக்கும். காரமும் கரெக்டாக வருங்க. இலையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நல்ல கல் உப்பு போடுங்க. அப்போ தான் ரசம் சுருன்னு இருக்குங்க. இப்போ இடித்து வச்ச ஜீரகமும் பூண்டு இருக்கும் பாருங்க. அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மீதி எடுத்து வச்சிடலாங்க. அதை தாளிக்க போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. அதெல்லாம் நல்லா இப்படி கசக்கி விட்டு நல்லா பிழியணுங்க. இப்போ தான் இந்த புளி தண்ணியில் சாறு இறங்குங்க. உங்கள் கையில் எந்த அளவுக்கு பக்குவம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு வைக்கிறீங்களோ அப்போ தாங்க நல்ல ருசியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கசக்கணுங்க.
காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் நிறைய போடணுங்க. பூண்டும் அதிகமாக போடணுங்க. வெங்காயமும் அதிகமாக போடணுங்க. அதில் தாங்க இதில் ருசி கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி கொடுத்துட்டா போதுங்க. இப்போ நல்லா கரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. உப்பு காரம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சாச்சிங்க. நீங்கள் இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாங்க. நான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேங்க. ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டேங்க. தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் கடலெண்ணெய் தாங்க விடுறேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதையே விட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கிறேங்க. அடுப்பணல் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகமும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக இப்படி ஆட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சதை இதுலேயே கொட்டிக்கலாங்க. கொஞ்சமாக இதில் ரசத்தை எடுத்து இதில் கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஆஹா, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை புளி ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ருசியான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிருச்சுங்க. அவசரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. எந்த அளவுக்கு புளி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற பொருட்களும் சேர்த்துக்கங்க. எந்த அளவுக்கு புளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரசத்துக்கு நீங்கள் தாளிக்காமல் கூட செய்யலாங்க. பட் தாளித்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் தாளிச்சே செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குமான்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பச்சை புளி ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பச்சை புளி ரசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இந்த பச்சை புளி ரசம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சமைச்ச பச்சை புளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆளு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.